குழந்தை கடத்தல் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் குழந்தை நலப்பிரிவை சேர்ந்த பொன்னம்பலம். அதனை நேரலையில் பார்க்கலாம். உறுதி கூறியிருக்கின்றார்கள். அந்த குழந்தை விரைவிலே பத்திரமாக கிடைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சுமார் 100 சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் எல்லா இடங்களிலும் சர்ஜிக்கல் பிளாக், அறுவை சிகிச்சை கட்டிடம், டிராமா பிளாக், காயப்பகுதி, மருத்துவம் மற்றும் காயப்பகுதி கட்டிடம், வெளிநோயாளிகள் பிரிவு, குழந்தைகள் பிரிவு என்ற எல்லா கட்டிடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. சுமார் 100 சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. பெரும்பாலான வழக்குகள் பார்த்தீங்கன்னா கேமரா ஒரு 2 தகுதிக்கு அதாவது அதிக திறன் வாய்ந்த ஒரு கேமராக்கள் வாங்கி பொருத்த முடியும். குழந்தையை கடத்திட்டு போகக்கூடிய அந்த பெண்ணோட உருவம் வந்து சரியான இதுல தெளிவா இல்ல, அதுவும் ரொம்ப தரம் குறைந்த ஒரு சிசிடிவியா பதிவு இருக்குதா சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து மாற்றத்தின் நடவடிக்கை இல்ல. அந்த சிசிடிவி கேமராக்களுடைய போட்டோக்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே நல்லா தெளிவா இருக்குது. மட்டும் இல்லாம அந்த குழந்தையுடைய அம்மா அந்த சிசிடிவி கேமரா பார்த்து அந்த குழந்தையை அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு தெளிவாகவே இருக்கிறது. இந்த சிசிடிவி கேமரா சிஸ்டம் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸுக்குள்ளதான் ஆகுது. இதுக்கு மேல அடுத்தடுத்த பிளாக்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது, இன்னும் பல இடங்கள்ல, அதிகமான இடங்கள்ல இன்ஸ்டால் பண்ணும்போது இன்னும் ஹை ரெசல்யூஷன் கேமராஸ் பொறுத்தவதற்கு நாங்கள் வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். அந்த குழந்தை காணாமல் போன இடம் வெளிநோயாளிகள் பகுதி. அந்த வெளிநோயாளிகள் பகுதியில் அந்த சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. மட்டுமல்லாமல் அந்த குழந்தை தூக்கி கொண்டு போவது, அது நடப்பது, அது போன்ற வாசல், வராண்டா, வெளியிடம், இந்த இடங்களில் எல்லாமே அந்த படங்கள் பதிவாகி உள்ளன. உள்ளேயுமே இருக்கிறது. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வந்து அதிக அளவுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து அதிக அளவுக்கு வராங்க, வெளிநோயாளிகள் தான் அதிக பேர் வராங்க. அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில வந்து கண்காணிப்பு கேமரா வந்து பொருத்தப்படலையா? இல்ல, பொருத்தப்பட்டிருக்கிறது. முதல் தளத்துல இல்லையா? முதல் தளத்துல அந்த எல்லாருடைய அந்த ஹோல் வெளிநோயாளிகள் பகுதியில என்ட்ரி, எக்ஸிட், அந்த வராண்டா எல்லாம் சேர்த்து 14 கேமரா இருக்கு. இனிமேல் ஏதாவது பொறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சது. இனிமேல் பொறுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் நிறைய இடங்கள்ல நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு கூட அந்த அலர்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் சொல்லி இன்னமும் நம்பர் ஆஃப் கேமராஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்க ஒரு கொட்டேஷன் கேட்டிருக்கிறோம். 50 நேரத்தை நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. 50 ஊழியர்கள் வந்து தனியார் செக்யூரிட்டி ஊழியர்கள் பணிக்கு வச்சிருக்கோம் சொன்னீங்க. இவ்வளவு 50 ஊழியர்கள் இருந்தும் கூட அந்த குழந்தை கடத்தப்பட்டிருக்குது. மருத்துவமனையோட ஒரு அலட்சியம் அப்படின்னு இதை சொல்லலாமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு போறது, அந்த குழந்தை அந்த கூட்டிட்டு போற ஆள் கூட அது வந்து ஒரு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காம சாதாரணமா இயல்பா நட்போட நடந்து போறது மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகியிருந்ததுன்னா எங்களுடைய அரசு மருத்துவமனை ஊழியர்களும் அந்த செக்யூரிட்டி பர்சன்ஸும் நிச்சயமா அதில் இடைபெற்றிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சாதாரண ஒரு தெரிஞ்ச ஆளா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பிஸ்கட்டு, சாக்லேட்டு இந்த மாதிரி கொடுத்து கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த குழந்தை வந்து அந்த கூட்டிட்டு போற ஆளோட, பெண்ணோட ரொம்ப நட்போட பேசிட்டு போறது மாதிரி தான் தெரியுது. என்ன சார்? ஆமா சார், மொத்தம் 100 செக்யூரிட்டிஸ், 50 செக்யூரிட்டிஸ் இன் தி மார்னிங் ஷிஃப்ட், 25 in the second shift and 25 in the night shift. Apart from the regular hospital employees. இதுக்கு மேலேயே நாங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இன்னும் நிறைய ஆட்கள் வந்து நல்லது தானே நமக்கு. சரி, இப்போ இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழாமல் இருக்க பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளும்? இப்போ வந்து இது பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை தாங்கள் பத்திரமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய குழந்தைகளை தாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை தெரியாத நபர்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்லக்கூடாது. இது போன்ற எச்சரிக்கை வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்ஸ்
அங்கங்கே ஒட்டலாம் என்று நினைத்திருக்கிறோம். அதுபோக மைக் மூலமாக அதை அறிவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். எப்போ நடைமுறைக்கு வரும் சார்? அதுக்கான ஏற்பாடுகள் ஆடியோ விஷுவல் சிஸ்டம் கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே இருக்குது. அதுல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ற விஷயங்களை நாங்க அதிக தடவைகள் அனௌன்ஸ் பண்றதுக்கு நாங்க கொண்டு வருவோம். இப்போ காவல்துறைக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க நீங்க? காவல்துறை நேற்று இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு சிடி டிரைவ்ல போட்டு நாங்க அவங்க கையில பென் டிரைவ்ல அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க ஃபுல் டைம் இங்க ஃபுல்லா இருந்திருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லா இந்த ரூம்ல தான் இருந்திருக்காங்க அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். நாங்க 100% ஃபுல் கோஆபரேஷன் நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த குழந்தையோட பெற்றோருக்கு நீங்க என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? உங்களை நம்பி தான் அவங்க சிகிச்சைக்காக இங்க வராங்க, அரசு மருத்துவமனையை தான் நம்பி இருக்கிறாங்க. அந்த மருத்துவமனையிலே குழந்தை காணாமல் போயிருக்கு. அந்த பெற்றோருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குழந்தை காணாம போறதுங்கிற விஷயம் ஒரு பெரிய உணர்வு பூர்வமான விஷயம். அது உண்மையிலே மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். நினைச்சு பார்த்தாலே ரொம்ப நமக்கே ஒரு நெஞ்சம் பதைக்குது. இழந்து போன காணாம போன குழந்தைக்கு அப்பா அம்மாக்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லலாம். நிச்சயமா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு தருவோம், பத்திரமா மீட்டு கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு காவல்துறையினர் நமக்கு உறுதி அளித்திருக்கிறாங்க. அந்த காவல்துறையினர் அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்து நிச்சயமா நல்லபடியா பத்திரமா ஒப்படைப்பாங்கன்னு நாங்களும் நம்புறோம். அந்த உறுதிமொழியை நம்ம அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு நம்ம கன்வே பண்ணும். சார், இப்போ கடந்த சில நாட்களா ஓபி சீட்டு சிஸ்டமேட்டிக்கா இல்லைன்னு ஒரு புகார் வருது, இல்ல கையில எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார்கள் தெரிவிக்கப்படுது. ஏற்கனவே கம்ப்யூட்டரைஸ்ட் சிஸ்டம் இருந்ததாகவும் இப்போ கடந்த சில நாட்களா அது பழுதடைந்து கையில எழுதி கொடுக்கிற முறை இருக்கிறதுனால அது மாதிரியான பிரச்சனைகள் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அது உண்மை இல்லை. கம்ப்யூட்டர் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லா அவுட் பேஷண்ட்ஸுக்கும் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு ஓபி ஸ்லிப்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தை பேஷண்டா இங்க வரல, அவங்க அம்மா இங்க பேஷண்டா இருந்தாங்க. அந்த ஓபி டிக்கெட்டையும் கொண்டு வந்திருந்தாங்க அந்த அம்மா. அது கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்லிப் அவங்க கையிலேயே வச்சிருக்காங்க. ஓகே சார், இந்த சம்பவம் இப்ப நடந்திருக்கு. இனிமேல் இதை யார் யாரெல்லாம் உள்ள வராங்க, சிஸ்டம் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் ஏதாவது யாரெல்லாம் வராங்கன்றது தகவல் சேகரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி? 9 மணிக்கே உள்ள வந்திருக்காங்க. அவங்க ஒரு பேஷண்டாவோ இல்ல யாரையும் பார்த்ததுக்கு வந்த மாதிரி தெரியல. 9 மணிக்கு வந்தவங்க எங்க உள்ள போனாங்க, அது சிஸ்டம் எப்படி உள்ள வரலாம், மருத்துவமனை எப்படி வெளியே போகலாம், மருத்துவமனை யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஏதாவது சேகரிக்கிறதுக்கான திட்டம் இருக்கா, இல்ல சேகரிக்கப்பட்டிருக்கா? இப்போ அட் பிரசன்ட் செக்யூரிட்டி பர்சன்ஸ் உள்ள வர்ற ஒவ்வொரு வெஹிக்கிளுடைய நம்பரையும் நோட் பண்றாங்க. இங்க இருந்து எக்ஸிட் ஆகிற எல்லா வெஹிக்கிள்ஸுடைய நம்பரையும் நோட் பண்றாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் எக்ஸிட்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யார் யார் உள்ள வர்றாங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் முழுமையா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி இவங்க தான் உள்ள வரலாம், இவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு பிரைவேட் இடம் கிடையாது. இது ஒரு பொது இடம். பொதுமக்கள் எல்லாருமே போறதுக்கு நம்ம அனுமதி அளிக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருப்போம். இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம இருக்க முடியாது. சொல்லல சார், இப்போ இது மாதிரியான ஆட்கள் எளிதில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுவா இருக்குல்ல, அவங்களுடைய தகவல்கள் பெற முடிஞ்சதுதான் இது அரசு மருத்துவமனை. ஒரு நாளைக்கு ஒரு 5000 வெளிநோயாளிகள் வர்றாங்க, 2500 உள்நோயாளிகள் இருக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்கும் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த பில்டிங்குள்ள பிளாக்குக்குள்ள என்ட்ரி பண்றதுக்கு வேணா டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்க முடியும். மார்னிங் விசிட்டர்ஸ் டைம் அப்படிங்கிறது மார்னிங் அவங்க வர டைமும், ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுக்குறக்கு வர டைமும், ஈவினிங் ஒரு டைம் வர்றது மாதிரி 2 hours அது மாதிரி விசிட்டர்ஸ் டைம் யூஸ்வலா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். பட் கேம்பஸுக்குள்ள வரவங்கள இவங்க தான் வரலாம், இந்த டைம்ல தான் வரலாம், மற்ற டைம்ல வரக்கூடாது, இவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஸ்டேஜ்ல நம்ம இப்போ இல்ல. தகவல்கள் சேகரிக்கப்படுது. நம்ம செக்யூரிட்டி ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸையும் என்ட்ரி எக்ஸிட் எல்லா வெஹிக்கிள்ஸ் நம்பரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க.